ஒரு பெண்ணை இன்னைக்கும் ஆண்கள் சரியா புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன பல பேரோட எண்ணம் பெண்களை பத்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், லவரா இருக்கட்டும், ஒரு பெண் வந்து அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறதா நினைக்கிறாங்க அப்படின்னா, காஸ்ட்லியான கிஃப்ட்ஸு, saree, காஸ்மெட்டிக் திங்ஸு, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாதான் ஒரு பொண்ணை வந்து கரெக்ட் பண்ண முடியும். இல்லை ஒரு பொண்ணுக்கு அதான் பிடிக்கும். அதனால தான் வந்து பொண்ணுங்க வந்து ஜென்ஸ் கிட்ட பழகுறாங்க. இதெல்லாம் வந்து தவறான பிம்பங்களை உருவாக்கி வச்சிருக்கிறது. பெண்களை உண்மையாலுமே புரிஞ்சுக்கிறவங்க அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு எல்லார்கிட்டையும் பழகுவா. அவங்க கிட்டலாம் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. நம்ம ஒருத்தர்கிட்ட பழகுறோம்னா அவங்களும் நம்மகிட்ட உண்மையாக பழகணும்னு நினைப்பா. அதை தாண்டி அவளுக்கு பிடிச்ச ஒரு ஆண்கிட்ட அவள் நேசிக்கிற, இல்லை அவள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, லவ்வர் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஒரு பொண்ணு என்ன எதிர்பார்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை உண்மையாக நம்மகிட்ட பழகணும். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒன்றுனா வந்து நிற்கணும். நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு நிற்கணும். 2. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம ஃபோன் பண்ணால் எடுத்து பேசணும். நம்ம மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணணும். நம்மளை அவாய்ட் பண்ணாமல் நம்மளை வந்து நமக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் உங்கள் கூட இருக்கிற பெண்களை சரியாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி பாருங்களேன்.